படைப்பிலக்கியம் சிறுகதை. இக்காணொளிக்கான ஆதார வளங்கள்: பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பொது தமிழ் உரை, 2ஆம் ஆண்டு 4ஆம் பருவம், முனைவர் சோ. நடராசு அவர்கள் எழுதிய நூல், சென்னை சாருலதா பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. 2வது செய்யுள் உரைச்சாரல், அதே 2ஆம் ஆண்டு 4ஆம் பருவம், எழுதியவர்கள் முனைவர் சி. ரா. சுரேஷ், முனைவர் தா. தினேஷ் அவர்கள். பதிப்பகம் கோவை வேர்களை தேடி பதிப்பகம். அடுத்து How to Write Winning Short Stories by Nancy Skadarsky, Cat and Mouse Press, Delaware, USA. தமிழ் மொழியின் உரைநடை இலக்கியத்தின் அடையாளமாக சிறுகதைகள் உள்ளன. தனக்கென ஒரு தனி இலக்கிய வடிவை கொண்டது சிறுகதை. எல்லா கதைகளும் சிறுகதைகளாக வரையறுக்க முடியாது. சிறுகதைகளுக்கு என்று ஒரு சில முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன. அவையாவன: கதைக்களம், வாசகர்களின் புலன்களை தூண்டும் வர்ணனை, மிக குறைந்த கதை மாந்தர்கள், நம்பும்படியான கதை, கதையில் ஒரே ஒரு கதை முடிச்சு, வாசகர்களால் யூகிக்க முடியாத திருப்பம் என்று நாம் கொள்ளலாம். கதைக்களம், வர்ணனை, கதை மாந்தர் எண்ணிக்கை, நம்பகத்தன்மை, கதை முடிச்சு, ஒரே ஒரு சிக்கல், எளிதில் ஊகிக்க முடியாத திருப்பம் ஆகியவற்றை ஒரு சிறுகதையின் இலக்கண கூறுகளாக நாம் கொள்ளலாம். சிறுகதையை சீரமைப்பது என்பது எழுத்தாளரின் ஒரு முக்கிய கடமையாகும். கதைக்களம் என்பது வாசகர்களை பொறுத்தது. பொதுவாக நிகழ்காலத்தில் நடப்பதைப் போலத்தான் சிறுகதைகள் எழுதப்படுகின்றன. ஆனாலும் வரலாற்று புனைவுகளாகவும் அறிவியல், வானவியல் சார்ந்த கதைகளும் வருகின்றன. வரலாற்று புனைவுகள் இறந்த கால கதையாகவும், அறிவியல், வானவியல் சார்ந்த கதைகள் எதிர்கால கதைகளாகவும் அமைகின்றன. சிறுகதை என்பது சிறிய கதை என்பதை விட அதில் ஒரே ஒரு சிக்கல் அல்லது ஒரே ஒரு கதை முடிச்சு இருக்க வேண்டும். பொதுவாக 1000 சொற்கள் அல்லது 1.5 பக்கம் என்று சிறுகதைகளுக்கு வரைமுறை இருக்கலாம். மின்னல் கதைகளில் சொற்கள் 100 முதல் 250 வரை இருக்கும். 100க்கும் குறைவான சொற்களை கொண்ட ஒரு கதை குறுங்கதை என்று அழைக்கப்படுகின்றது. கதைக்களத்துக்கு பொருத்தமான வகையில் கதை மாதர்களையும் அவர்களின் செயல்களையும் கதை முடிச்சையும் காலத்தையும், அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகியவற்றையும் ஒருங்கிணைத்து கதையை கொண்டு செல்ல வேண்டும். கதை மாதர்களின் எண்ணிக்கையும் கதை முடிச்சும் குறைவாக இருப்பதால் கதையை வாசகர்களின் புலனை தூண்டும் வகையில் கதை எடுத்து செல்லப்பட்டிருக்க வேண்டும். இதற்கு எழுத்தாளர் தன் சொல் வளத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வினைச்சொற்களில் கவனம் செலுத்துவது, ஓமான ஓமயங்களை பயன்படுத்துவது சிறப்பு. கதை முடிவு வாசகர்கள் எதிர்பார்க்காத திருப்பத்தை கொடுத்தாலும் கதை மாதர்களிடையே அவர் மனதில் கதை வாசித்து முடித்த பின்பும் உரையாட வேண்டும். கதையை எழுதி முடித்து ஒரு முறைக்கு 2 முறை வாய்விட்டு வாசித்து கதைக்களம், அளவு, கதையில் ஒருங்கிணைப்பு, புலனறிவு, சொல்லாட்சி, கதையின் முடிவு என்ற அளவுகோல்கள் கொண்டு கதையை சீரமைக்க வேண்டும். சிறுகதையோ, நாவலோ அல்லது கவிதையோ எது எழுத வேண்டும் என்றாலும் யாருக்காக எழுதுகிறோம் என்று எழுத்தாளர் முடிவு செய்வது முக்கியம். ஒரு வாசகரை ஆழமாக அறிந்து கொண்டால் மட்டுமே அதற்கேற்றபடி ஒரு கதாசிரியரால் சிறுகதை புனைய முடியும். காதல், அறிவியல், நகைச்சுவை, நையாண்டி, மர்மம், மழலை, திகில், 11 வயதுக்குள்ள கதைகள், வரலாற்று கதைகள்,
கட்டுக்கதை, துக்கம் என பல பிரிவுகளில் இன்று பலரும் கதைகளும் புதினங்களும் உருவாக்கி வருகின்றன. அந்தந்த வகைக்கு ஏற்றபடியான கதாபாத்திரங்களின் பெயர்கள், கதைக்களம் ஆகியவற்றை அமைத்தல் அவசியம். ஒரு சிறுகதையை நமக்கு தெரியாத ஒரு வகையில் எழுதும் முன்னர் அந்த வகை பற்றி ஆழமான புரிதலும் ஆராய்ச்சியும் அவசியம் தேவை. வாசகர்களையும் கதைப்பிரிவையும் உணர்ந்து எழுதுவது சிறுகதையை சிறப்பாக அமைக்க உதவும். வாசகர்களை ஆழமாக அறிவதும் அவர்களின் விருப்பத்தை அறிந்து எழுதுவதாலும் சிறுகதை சிறப்பாக அமைய வாய்ப்பு உள்ளது. கதைப்பிரிவு, வாசகர்கள் ஆகிய இரண்டையும் தேர்வு எழுதும் முன்னரே ஒரு மாணவன் தீர்மானித்து விட்டால் தேர்வில் எந்த தலைப்பு கிடைத்தாலும் தங்கள் கற்பனை குதிரையை தட்டி எழுப்ப மாணவர் மாணவியருக்கு உதவியாக இருக்கும். வாசகர்களை மையமாக வைத்து சிறுகதையின் கதை முடிச்சு, கதையில் வரும் வர்ணனை ஆகியவற்றை அமைக்க வேண்டும். வாசகர்கள் யார், என்ன மாதிரியான கதைப்பிரிவு என்பதை தெரிந்து வைத்திருந்தால் அதற்கேற்ப வாசகர்களின் புலனறிவை தூண்டலாம். அப்படி ஒரு புலனறிவு தூண்டப்படும் போது ஒவ்வொரு கதையிலும் வேறு வேறு திருப்பங்களோ சிக்கல்களோ தானாகவே வந்து அமையும். வாசகர்கள் யார் என்ற தெளிவு இருக்கும் பட்சத்தில் அவர்களின் எதிர்பார்ப்பை முறியடிக்கக்கூடிய ஒரு எதிர்பாராத முடிவை எளிதாக கதாசிரியர்களால் தர முடியும். எதிர்பாராத திருப்பங்கள் கதைக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்றுத்தரும். சிறுகதையின் அனைத்து கூறுகளையும் ஒருங்கிணைக்கும் பணியை ஒரு வாசகர் செய்கின்றார். கதையின் அறிமுகத்தில் வரும் கதை மாதர், கதைக்களம், கதை சொல்லி யார் யார் என்னென்ன என்பதை முடிவெடுக்க வாசகர் உதவி செய்கின்றார். வாசகர்களின் அனுபவம் அவற்றை நாட்டு நடப்போடு தொடர்பு படுத்தி கூறும்போது ஒரு எழுத்தாளரால் வாசகர்களின் புலனறிவை தூண்ட முடியும். வாசகர்களும் கதைப்பிரிவும் கதையில் வகை சார்ந்த நூதனத்தை கொண்டு வர எழுத்தாளருக்கு உதவி புரிகின்றன. இது கதையின் சாராம்சத்தை மிகவும் முக்கியமானதாக மாற்றி காட்டுகின்றது. கதையின் முடிவில் வாசகர்களை உணர்வு பூர்வமாக தூண்டுவதும் அதனால் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள் என்பதை கணிப்பதும் மிக முக்கியமாகும். அப்படி கணிக்கப்படும் போதே கதையில் வரும் ஒரு நூதன சாதனத்தை வைத்து வாசகர்கள் எதிர்பாராத விதமாக கதையின் முடிவில் ஒரு திருப்பத்தை கொண்டு வரலாம். கதையின் திருப்பம் எந்த அளவுக்கு எதிர்பாராததாக இருக்கின்றதோ அந்த அளவு மதிப்பெண்கள் கூடும். அனைவரும் அறிந்த காக்கா நரி கதையை உதாரணமாக கொண்டு ஒரு வாசகரை எவ்வாறு கதைக்குள் கொண்டு வரலாம் என்று பார்க்கலாம். காக்கா நரி கதையில் காகம் கதை மாதர் 1ஆகவும் நரி கதை மாதர் 2ஆகவும் பாட்டி துணை கதாபாத்திரமாகவும் வடை சிக்கலின் கருப்பொருளாகவும் அமைகின்றது. கதையின் கதாபாத்திரங்களாக வாசகர்களையே கொண்டு வருவது கதைக்குள் வாசகர்களை கவர்ந்திழுக்கவும் வாசகர்களை கதையில் பங்கு கொள்ளச் செய்யவும் முடியும். பொதுவாக வாசகர்கள் தங்களை
கதையின் முதல் கதைமாதராகத்தான் கற்பனை செய்து கொள்வார்கள். ஆனால் வாசகர்களின் இயல்புகளை, குணாதிசயங்களை, அவர்களின் அனுபவங்களை துணை கதாபாத்திரமாக கொண்டு வரும்போது கதையோட்டத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஒரே கருப்பொருள் கொண்ட கதையை வித்தியாசமாக எடுத்துச் சொல்ல முடியும். உதாரணத்திற்கு, காக்கா நரி கதையில் பாட்டிக்கு பதிலாக ஒரு 11 வயது ஆணோ பெண்ணோ இருக்கலாம். துணை கதாபாத்திரங்களின் பொதுவான இயல்பில் மாறுபட்டவராகவும் இருக்கலாம். 11 வயது குழந்தைகளில் மாறுபட்ட குணாதிசயம் கொண்டவரையே துணை கதாபாத்திரமாக கொண்டு வரலாம். அதே போல கதை களத்தையும் கருப்பொருளையும் கூட மாற்றி அமைக்கலாம். உதாரணத்திற்கு, பசுமையான மரத்திற்கு பதில் காய்ந்த மரம் அல்லது விண்வெளி அல்லது மலை அல்லது கடல் என்று கதை நடக்கும் இடத்தை மாற்றிச் சொல்லலாம். வடைக்கு பதில் அதே போல நீர், பந்து, விளையாட்டு சாமான் என்று வேறு பொருட்களையும் வைக்கலாம். இவ்வாறு மாற்றி அமைக்கும் போது கதையில் வரும் சிக்கலும் வர்ணனைகளும் மாறுபடும். அதனால் எதிர்பாராத முடிவுகளும் மாறுபடும். கதையில் உள்ள சிக்கலில் நூதனமான முறையில் ஒரு தீர்வை கொண்டு வர இந்த மாற்றங்கள் உதவி செய்யும். சிறுகதையின் அமைப்பு என்று பார்க்கும்போது அதன் அறிமுகத்தில் கதை மாதர், கதைக்களம், கதை சொல்லி யார் என்பதை தெளிவாக வாசகர்களுக்கு உணர்த்திவிட வேண்டும். அடுத்து கதையின் சாராம்சம். அதில் கதையில் வரப்போகும் சிக்கலின் அறிமுகம், கதை மாதர்களின் செயல்கள், வாசகர்களின் புலனறிவு, வாசகர்களின் உணர்வுகள், சிக்கலின் ஆழம் ஆகியவை விவரிக்கப்பட வேண்டும். கதையின் தீர்வு அல்லது முடிவு என்று வரும்போது யூகம் செய்ய முடியாத ஒரு திருப்பமே தீர்வாக அமைய வேண்டும். முக்கியமாக அவை வாசகர்களின் படைப்புத் திறனை ஊக்குவிக்குமாறு இருக்க வேண்டும். சிறுகதையின் அறிமுகம் என்று பார்க்கும்போது கதைக்களத்தையும் கதை மாதர்களையும் கதையின் முதல் கொக்கியாக வர்ணனையும் புலனறிவு சார்ந்த செயல்களும் அமைகின்றன. சிறுகதையின் அறிமுகத்தில் கதைக்களம், கதை மாதர், வாசகர்களின் புலனறிவு சார்ந்த வர்ணனை ஆகியவை முக்கிய கூறு வகிக்கின்றது. சிறுகதையின் கதைக்களம் கதாசிரியர் என்ன மாதிரியான வாசகர்களுக்காக கதையை எழுதுகிறார் என்பதை நிர்ணயிக்கின்றது. கதைமாதர் சிறுகதையில் ஒரே ஒரு சிக்கலை வைத்துக்கொள்ள உதவுகிறது. ஒரே ஒருவர் தன் அனுபவங்களையோ உணர்வுகளையோ சொல்லக்கூடிய ஒரு உரைநடையாக சிறுகதையை பயன்படுத்தலாம். பொதுவாக ஒரு கதை மாதரிலிருந்து 3 கதை மாதர்கள் வரை சிறுகதையில் இருக்கலாம். கதையின் கதை சொல்லி யாராக இருக்கக்கூடும் என்பதை கதைக்களமும் கதை மாதர்களும் நிர்ணயிக்கின்றனர். பொதுவாக சிறுகதைகளுக்கு வர்ணனை தேவையில்லை என்று கூறுவார்கள். ஆனால் வாசகர்களை கவர்ந்தெழுக்க, அவர்களை தூண்டில் போட்டு இழுக்க, வாசகர்களின் ஐம்புலன்களில் ஏதாவது 3ஐ தூண்டும் விதமாக கதையில் வர்ணனைகள் இருக்க வேண்டும். வாசகர்களை கதாபாத்திரங்களோடு பயணம் செய்ய இந்த மாதிரியான வர்ணனைகள் உதவுகின்றன. அறிமுகத்தில் வர்ணனைகள் கொடுக்கும்போது அவை மிக மிக குறைவாகவே இருக்க வேண்டும். சிறுகதையின் சாராம்சம் என்று பார்க்கும்போது அங்குதான் வாசகர்கள் கதை மாதர்களோடும் எழுத்தாளரோடும் கருத்தாடல் செய்ய ஆரம்பிக்கின்றனர். எனவே அவர்களது புலனை தூண்டும் வர்ணனைகள் மிக அவசியமாகிறது. ஒரு படைப்பாளி தன் வாசகர்களை முழுமையாக உணர்ந்து கொண்டால்
அவர்களை கதை மாதர்களோடு உறவாட செய்ய முடியும். அதற்கு கதை மாதர்கள் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். அப்படி செயலில் ஈடுபடும் போது அந்த செயலை அப்படியே சொல்லாமல் அந்த செயல்களை வாசகர்கள் உணரும்படி எழுத வேண்டும். கதை மாதர்கள் ஒருவரோடு ஒருவர் தங்கள் வார்த்தைகளால் மட்டுமன்றி மற்ற புலன்களாலும் கருத்தாடல் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது கதையை நகர்த்தி கதை மாதர்களை சிக்கலுக்கு கொண்டு வர கதையாசிரியருக்கு எளிதாக இருக்கும். கதையில் சிக்கலை அறிமுகப்படுத்தும் போது அந்த சிக்கலை விடுவிக்க வாசகர்களை தூண்டக்கூடிய சொல்லாடலை கதாசிரியர் பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் மனிதர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு சிக்கலில் அல்லது பிரச்சனையில் உழன்று கொண்டே இருந்தாலும் மற்றவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதில் அவற்றை தீர்க்க உதவி செய்வதில் முனைப்பு காட்டுவதுதான் இயற்கை. இப்படி செய்வதனால் கதையில் நம்பகத்தன்மை உருவாகிறது. சிறுகதையின் முடிவு ஒரு திருப்பத்தோடு அமையுமானால் அந்த சிறுகதை வளம் பெற்ற சிறுகதையாக கருதப்படுகிறது. திருப்பம், ஊகிக்க முடியாத முடிவு, வாசகர்களின் கற்பனை ஆகிய கூறுகளை கொண்டது சிறுகதையின் முடிவாக அமைய வேண்டும். சிறுகதையில் கதை முடிச்சாக வரும் சிக்கலோ பிரச்சனையோ எதிர்பாராத விதமாக முடிவை சந்திப்பது சிறுகதைக்கு முக்கியமாகும். கதையை படிக்கும் போது வாசகர்களின் மனதில் ஏற்கனவே ஒரு தீர்வை கண்டுபிடித்து வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பாராத விதமாக ஒரு தீர்வை கொடுப்பதுதான் திருப்பம். இந்த சிறு திருப்பமே சிறுகதையின் முக்கிய அங்கமாகிறது. இப்படி ஒரு திருப்பத்துடனான தீர்வை கதையின் முடிவாக கொடுக்கும் போது வாசகர்களின் படைப்பு திறனும் கற்பனை வளமும் அதிகரிக்கும். இதனால் அந்த கதாசிரியரின் கதைகளை வாசகர்கள் விரும்பி படிப்பர். வாசிப்பை நேசிப்பவர்களுக்கு படைப்பு எழுத்து என்பது மிக எளிதாக வரும். அதிகமான வாசிப்பும் உலக நடைமுறைகளை நுண்ணிய நோக்கத்தோடு காணுதலும் படிக்கும் ஒவ்வொன்றிலும் உள்ள கதைக்கரு, உருவம், நடை பற்றிய ஆழமான ஆராய்ச்சியும் புதுமையான சாதனைகளை செய்ய வேண்டும் என்ற முயற்சியும் நிரந்தரமாக எழுதி பார்க்கும் பயிற்சியும் ஒருவரின் படைப்புத்திறனை மேம்படுத்தும். சிறுகதை என்று சொல்லும்போது ஒரு பாரம்பரிய முறையில் சிறுகதை எப்படி எழுத வேண்டும் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அதை தாண்டி வாசகர்களை தூண்டக்கூடிய ஒரு சிறந்த தலைப்பையும் அவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும்படியான ஒரு தலைப்பையும் நாம் கொடுக்கலாம். ஒரு செவ்வியல் முறைப்படி சிறுகதை இலக்கண இலக்கியத்தை இங்கு நாம் பார்க்கிறோம்.